وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 5 மற்றும் 6வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்திருப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سيهديهم ويصلح بالهم ويدخلهم الجنة عرفها لهم. அவர்களை நேர்வழியில் செலுத்துவான், அவர்களின் நிலையை சீர்படுத்துவான். அவர்களுக்கு அவன் ஏற்கனவே அறிவித்த சொர்க்கத்தில் அவர்களை நுழையச் செய்வான். முந்தைய வசனங்களில் யார் அல்லாஹுடைய பாதையில கொல்லப்படுகிறார்களோ அவர்களின் செயல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதையும், மேலும் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் மறுமையில அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதைத்தான் இந்த 5 மற்றும் 6வது வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹுடைய பாதையில போர் செய்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து ஷஹீதாகிவிட்ட அத்தகையவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு சிறப்பு அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அவ்வளோ அன்பான சிறப்பு வாய்ந்த பல விஷயங்களை விட வேறு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை என்ற அளவிற்கு ஷஹீதானவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை செலுத்தியிருக்கின்றான், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கின்றது, அந்த நேர்வழியில் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். நேர்வழியினுடைய அடையாளமாக அவர்கள் இந்த உலகத்துல நேர்வழியில் தான் பயணிக்கின்றார்கள் என்பதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில போர் செய்து தன்னுடைய உயிரையை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதை அல்லாஹ் இந்த 5வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். மேலும் அவர்களுக்குரிய நிலையை அல்லாஹ் சீர்படுத்துகின்றான், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்குரிய நிலை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 2440வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு மோமீன்களுக்குமே சில மோமீன்கள் நரகத்திலிருந்து தப்பித்தவர்களாக சொர்க்கத்தை நோக்கி செல்வார்கள். அப்படி செல்வதற்கு முன்பாக சொர்க்கத்துக்கு இடையே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே அவர்களுக்கு இந்த உலகத்துல என்னென்ன விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டதோ அநியாயங்கள் இழைக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் கணக்கு தீர்க்கப்படும். அது எல்லாம் சரியான முறையில அவர்களுக்கு நீதியான முறையில நியாயமான அடிப்படையில அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த நன்மைகள் தீமைகள் பிரித்து கொடுக்கப்பட்டு பிறகு அந்த சொர்க்கத்திற்குள்ள சில மூமின்கள் உள்ள நுழைவார்கள். அப்படி நுழைவிக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸு முஹம்மது, யாருடைய என்னோட முகமதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கின்றேன், அந்த சொர்க்கத்திற்குள்ள நுழைந்த பிறகு அவர்கள் தங்களுக்குரிய இல்லங்களை தங்களுக்குரிய வீடுகளை எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்கள் தங்களுக்குரிய வீடுகளை எப்படி அறிந்திருந்தார்களோ அதை விட இந்த சொர்க்கத்தினுடைய வீடுகளை அவர்கள் அறிந்து வைத்து அந்த இல்லங்களுக்குள் அவர்கள் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த 6வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் இந்த நேரடியில் செலுத்தப்பட்டு அவர்களுடைய நிலைமைகள் சீராக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்குள்ள நுழைவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்திருந்தானோ இந்த உலகத்துல வாக்குறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை வாக்குறுதியாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு, நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுடைய பாதையில தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாக சிறந்த இன்பங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அதைத்தான் இந்த 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அவர்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் அறிவித்திருந்த அந்த சொர்க்கத்துல அவர்களை அல்லாஹ் நுழைய செய்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுதான் ரசூலாவும் சொல்லி காட்டுறான். அவங்க
அந்த சொர்க்கத்துல இருக்கின்ற தங்களுக்குரிய வீடுகள்ல போவாங்க. அந்த வீடுகளை இந்த உலகத்துல இருக்கிற நாம வசிக்கிற அந்த வீடு எப்படி நாம அறிந்திருக்கிறோமோ, அதற்குரிய வழியை அறிந்திருக்கிறோமோ, அதுல நிம்மதியை நாம தேடி போகிறோமோ, அது மாதிரி அந்த சொர்க்கத்துல இருக்கிற வீடை அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறார். அவர்கள் தங்களுக்குரிய வீடுகளை அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன், இப்போ நமக்குரிய வீடு நாம் வசிக்கும் இந்த வீட்டுல எப்படி நமக்கு கனெக்ஷன் இருக்கிறதோ, அது மாதிரி அந்த சொர்க்கத்திற்குள்ளான அந்த வீட்டில நமக்கான அந்த தொடர்பு இருக்கும் என்பதை அல்லாஹுடைய சொல்லி காட்டுறார். இது யாருக்குரிய சிறப்பு என்றால், அல்லாஹுடைய பாதையில தனக்கான ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்ட, அல்லாஹை நம்பியிருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆக சிறந்த சிறப்பு என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹுடைய பாதையில நம்மை நாமே எப்பவுமே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹோடு நாம் தொடர்பு ஏற்படுத்தியவர்களாக, அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ் எதை நமக்கு அங்கீகரித்திருக்கின்றான், எதை அல்லாஹ் ஹராமாக்கிருக்கின்றான், எதை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான், அந்த சொர்க்கத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான் என்பதைத்தான் நமக்குரிய முழு இலக்காக, முழு பயணமாக இருக்க வேண்டும். அத்தகைய நிலைமையை நோக்கி நாம் தினசரி வாழ்க்கையில அந்த சொர்க்கத்திற்காக நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை செய்து, நம்மை நாமே சொர்க்கத்திற்காக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் தினசரி வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். சுவாரகலாம் வேண்டிக்க